புது மருமகள் குடும்பம் 5th பார்ட். போன பாகத்தில் மாமியார் வேதா அவங்களை கூப்பிட வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ பார்க்கலாம். மாமியாரோட பதிலுக்கு எல்லாரையும் ஆச்சரியப்படுவாங்க. நீங்கள் என்னை ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்படி சந்தேகம் இருக்கிற மருமகளோட நானும் குடும்பம் நடத்த முடியாதுல்ல. அதுக்கு தான் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டோம். அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் தான் பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க அன்னு அங்கேருந்து போயிடுவாங்க. ஐயோ கடவுளே, என்னால் எவ்வளோ பெரிய தவறு நடந்துச்சு. நான் என்னமோ பெரிய சிஐடி மாதிரி நடந்துக்கிட்டேன். இப்போ பிரிஞ்சிருக்கிற குடும்பத்தை ஒன்று சேர்க்கலின்னா பெரிய தப்பே நடந்து போயிடும் அன்னு நினச்சி உடனே வேதாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. வேதா மல்லேஷ் 2 பேர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்பாங்க. என்னங்க, எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுறாங்க, என்னான்னு கேளு அனு சொல்லுவார். உடனே வேதா ஃபோன் லிஃப்ட் பண்ணி என்ன அக்கா அனு கேட்பா. சம்யுக்தா அழுதுகிட்டே நடந்ததெல்லாம் சொல்லுவா. அதெல்லாம் கேட்ட வேதா, ஐயோயோ எவ்வளோ பெரிய தவறு நடந்து போச்சு. நான் கூட உன் பேச்சு கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன். நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அத்தா கிட்ட வர்றது? நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க, அத்தா கிட்ட நம்ம பேசலாம். மல்லேஷுக்கு விஷயம் சொல்லிவிடு. அதற்கு வேதா சரின்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணி மல்லேஷுக்கு நடந்த விஷயமெல்லாம் சொல்லிடுவா. எனக்கு எங்கள் அம்மா பற்றி நல்லாவே தெரியும். கொஞ்சம் பணம் ஆசை இருக்குதா, ஆனால் மனுஷங்களை கொல்கிற அளவுக்கு மனசு கிடையாது. சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. எங்கள் அம்மா கால் மேல் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் வா. அதற்கு வேதா சரியான்னு சொல்லுவா. இன்னும் 2 பேர் சேர்ந்து வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. அங்கே சம்யுக்தாத்தை பேசிக்கிட்டே, அக்கா அத்தை எங்கே? அத்தை ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னா, நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ அத்தையோட கால் மேலே விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நம்ம பண்ண தப்பு எப்போவுமே சரி பண்ணணும். இல்லையானா இது பெரிய பிரச்சனை ஆகிட்டே போயிடும். அதுக்கு அவங்க சரியான்னு சொல்லுவாங்க. இனி எல்லாரும் வேதா, சம்யுக்தா, மல்லேஷ் 3 பேரும் மாமியார்கிட்ட போவாங்க. அவங்க எல்லாருன்னு பார்த்து, எதற்கு எல்லாரும் என்கிட்ட வந்தீங்க? என்னை கொலைக்காரியான்னு சொன்னீங்கல்ல, போயிடுங்க. தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாமல் இங்கேருந்து போயிடுங்க. அத்தை, உண்மையாகவே எங்களை பெரிய தவறு பண்ணிட்டேன். நடந்து போச்சு. நீங்கள் எங்களை பெரிய மனசு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களே என்னை புரிஞ்சிக்கல. புரிஞ்சுக்கிறது இல்லாமல் என்னை தப்பாக நினைக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. எங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது அனு கோவமாக அங்கேருந்து போயும்போது, என்னம்மா அவங்க அந்த அளவுக்கு கெஞ்சுறாங்க, நீ கண்டுக்க மாட்டேங்கிற? அம்மா, யாருக்குமே இந்த அளவுக்கு திமிர் இருக்கக்கூடாது. நீங்கள் தானே சொல்லுவீங்க. எனக்கு திமிர் இல்லை, என் மனசு இருக்கிற வேதனை. ஒரு தடவை மனசு உடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் ஒட்டுறது கஷ்டம். அவங்க பேசின பேச்சு என் மனசு எந்த அளவுக்கு காயம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த வலி என்னால் சொல்ல முடியாது அனு ரொம்ப கஷ்டமாக அங்கேருந்து போயிடுவாங்க. வேதா, சம்யுக்தா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அத்தை மனசு ரொம்ப காயமாகிடுச்சு. அதுக்கு தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க. தப்பு நடந்து போச்சு. புது மருமகள் குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குமானே அவங்க கனவு கண்டாங்க. ஆனால் இப்படி நடக்குமானே அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் என்னக்கா பண்ணலாம்? அத்தை மனசு மாற்றுற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அதுக்கு மேலே எல்லாம் கடவுள்கிட்ட விட்டுற வேண்டியதா ஆனால் 2 பேரும் நினைப்பாங்க. நாட்கள் கடந்து கொண்டே போயிட்டு இருந்துச்சு. அவங்க அத்தா கிட்ட பேசணுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. அவங்க செஞ்ச சமையல் கூட தொடமாட்டாங்க. எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட மாமியார் தனியாக சமையல் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்க தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த வேதா, சம்யுக்தாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தியா, அத்தை கஷ்டப்படுறது நம்மளுக்கு நல்லா புரியுது. இன்னும் நாளை இருந்து அத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம், இல்லைன்னா இல்லை. சரி அக்கா அனு சொல்லுவா. இன்னும் எல்லோரும் சாப்பிட்ற நேரத்துக்கு மாமியார் இருக்க மாட்டாங்க. சம்யுக்தா, வேதா அத்தை வந்தால் தான் நாங்களும் சாப்பிடுவோம் அனு அடம் பிடிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வர சொல்லி கெஞ்சுவாங்க. சரி, எல்லாரும் கெஞ்சுறாங்கன்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. இனி எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் வேதா, சம்யுக்தா 2 பேரும், அப்பாடா இன்றைக்கி அத்தை நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசு மாற்ற வேண்டியதா. ஆமாக்கா, அத்தை மனசு மாதிரி நம்ம கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் பேசும்போது
பார்த்துக்கிட்டே அத்தை இப்படி நினைக்கிறாங்க. பாவம், அவங்க பண்ண தவறுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் கூட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நான் கூட எத்தனை நாளுக்கு கெத்தாக இருக்கிறது, அவங்கக்கிட்ட பேசணும் அப்படி நினச்சிக்கிட்டே அவங்கக்கிட்ட போய், பாருங்கம்மா, உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு புது வகையான சமையல் கற்றுத்தரலான்னு நினைக்கிறேன், கற்றுக்கிறீங்களா நீங்கள்? அவங்க ரொம்ப சந்தோஷமாக கற்றுக்கிறோம் அத்தைன்னு சொன்ன உடனே அவங்க சமையல் அறைக்கு கூட்டு போய் புது வகையான சமையல் சொல்லித்தராங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக கற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட, அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு தெரியாமல் தப்பாக பேசிட்டோம். இனிமேல் அந்த மாதிரி தவறு எப்போவுமே நடக்காது. பாருங்கள் வேதா, சம்யுக்தா, உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும்னு என்னோட எண்ணம் கிடையாது. அதுக்கு தான் உங்ககிட்ட பேசுகிறேன். இன்னும் நடந்ததை பற்றி மறந்துடுங்க. நடந்ததை மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு அவங்க சரின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் நடந்ததை மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி நாட்கள் கடந்து போயிட்டே இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும், இவங்க மாமியார் மருமகள் மாதிரி இருக்க மாட்டாங்க, அம்மா பொண்ணுங்க மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல மாமியார் நல்ல மருமகள் கிடைக்கிறது அதிர்ஷ்டம். எங்களுக்கு கிடைச்சாங்க. மாமியார் எதுக்கு, அவங்க பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாகவே மாமியார் மருமகள் மாதிரி இல்லாமல் அம்மா பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நல்ல மாமியார் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல மருமகள் உங்களுக்கு இருந்தால் அவங்க பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல்னே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.